பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் சரிதா ஆண்டி. சரிதா கேடிசிசி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் கதை கேட்க ஆவலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஓகே, கதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். எஸ், நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பட்டு வேண்டிக்கலாமா? ஓகே. அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இவளை கொண்டாண்டவரே, இந்த ஸ்டோரி சொல்வதன் மூலம் ஒவ்வொரு பிள்ளைகள் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க அப்பா. நீங்கள் இடைப்படுகிறதுக்கு ஸ்தோத்திரம். அவங்க நல்ல நற்காரியங்களை கற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையில் அதன்படி செயல்படுத்த ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீங்கள் இடைப்படுகிறதுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நேராக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு ஹண்டர் இருக்கான். ஹண்டர் என்ன பண்ணான், வேட்டையாடி பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடி கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வருவான். அப்படி வரும்போது ஒரு தடவை ஒரு மரத்தில் இந்த நெஸ்ட்டு பார்க்குறான். அது முட்டை போட்டிருக்கு. அதில் ஒரு முட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறான், வீட்டில் இந்த கோழி முட்டை போட்டிருக்கு. அதோடு சேர்த்து இந்த முட்டையை சேர்த்து வச்சுட்டான். அது அடை காத்துட்ருக்கு. ஒரு கொஞ்ச நாள் ஆனதுமே அந்த முட்டையிலேருந்து குஞ்சு பொரிச்சது. கோழி குஞ்சு வெளியில் வந்துச்சு. இந்த கோழி குஞ்சுங்க வரும்போது அந்த கொண்டு போன முட்டை இருக்குல்ல, அதுவும் உடஞ்சி அதுலேருந்து ஒரு பேர்டு வந்தது. அப்போ இதுங்க பிறந்தபோது என்ன நினச்சதுங்க, அந்த பறவை நினச்சது நமக்கு அம்மா இந்த கோழி தான் நமக்கு அம்மா அப்படின்னு நினச்சது. கோழி என்ன நினச்சது, நம்மளோட குழந்த தான் இதுவும் அப்படின்னு நினச்சது. அப்புறம் நாள் பட வளர்ச்சியில் பார்க்கும்போது கோழி கொஞ்சங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவன் என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், நம்ம சாயலே இல்லையே அப்படின்னு இந்த கோழி பார்த்துச்சு. இருந்தாலும் நம்மளோட கோழி தான், சரி போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு. இறையெல்லாம் பொறுக்கி ஏதோ எங்கெங்கே ஃபுட்டு கிடைக்குதோ இறை கிடைக்குதோ இது அந்த கோழி குஞ்சுகளோட இந்த பறவைக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஈகிள் சவுண்டு போட்டுட்டு மேலே ஹைட்டில் பறந்துட்டுருக்கு. அப்படியே பறந்துட்டுருக்குதும் ஈகிள் சவுண்டு போட்டதும் அப்படியே இந்த கோழி குஞ்சுகள்லாம் குடுன்னு அப்படியே ஓடி போய் அவங்க அம்மாக்கிட்ட அவங்களோட சட்டைகளுக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் இந்த பேர்டு என்னடா எதுக்குமே பயப்படல. என்னடா நம்மளை மாதிரியே ஒன்று மேலே வானத்தில் பறக்குது, அதுகளுக்கு விங்ஸ் இருக்குது, நமக்கு விங்ஸ் இருக்குது, ஏன் நம்ம பறக்கக்கூடாது, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. மற்ற கோழிங்கெல்லாம் கோழி குஞ்சுங்கெல்லாம் கோழிக்கிட்ட வந்துச்சுங்க. இந்த பேர்டு மட்டும் இப்படியே பார்க்குது, பயமே இல்லை. அந்த மேலே பறந்துட்டுருக்குதா, மேலே இருக்க பறந்து ஈகிலும் பார்க்குது, என்னடா நம்மளை மாதிரியே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லி. இந்த இந்த பறவை என்ன பண்ணுச்சு, அதே மாதிரியே விங்ஸ் இருக்குது, அதே மாதிரி இருக்குது, நம்ம ஏன் பறக்கக்கூடாதுன்னு அப்போ தான் அதோட விங்ஸை ஓப்பன் பண்ணி அது பறக்கிறதுக்கே ட்ரை பண்ணிச்சு. பறந்துடுச்சு, ஹைட்டில் பறந்துடுச்சு. அதுக்கு பயங்கர சந்தோஷம். அதோட முழு திறமையே தன்னோட முழு திறமையை அப்போ தான் அதுக்கு புரிஞ்சிச்சு. இவ்வளோ நாள் கோழியோடையே கூட சேர்ந்து கோழிங்க சாப்பிட்றதே சாப்பிட்டுட்டு கோழிங்களோடையே இருந்துச்சு. அதோடைய பவர், அதுக்கு இவ்வளோ வல்லமை இருக்குங்கிறது அப்போ தான் இந்த ஈகிளுக்கு தெரிஞ்சது. அதுபோல தான் நம்மளும் நம்மளோட பவர் தெரியாமல் இருக்கும். நம்ம இந்த உலகத்தார் அல்ல, நம்ம வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைங்க. என்ன சில்ட்ரன், இதை தான் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம்.
யோவான் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்குறோம். நான் உலகத்தான் இல்லாதது போல அவர்களும் உலகத்தார் இல்லை. அதாவது ஆண்டவர் உலகத்தாராக இல்லாமல் இருக்கிறது போல் நம்மளும் உலகத்தான் கிடையாது. அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்கக்கூடாது. பாருங்கள், அந்த கோழி குஞ்சுங்களோட அந்த கழுகு குஞ்சும் அதுங்களோடையே சேர்ந்து போய் அப்படியே இருந்துட்டு இருந்தது இல்லையா? அதுக்கு எப்போ அதை தான் இந்த இனத்தை சேர்ந்தவங்க இல்லை, நம்மளது உயர்வான ஹைட்டாக உன்னதத்தில் பறக்கக்கூடிய பறவை இனத்தை சேர்ந்ததுன்னு எப்போ கண்டுபிடிச்சதோ, அது செட்டைகளை அடித்து வானத்தில் ஹைட்டில் பறக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா? அதுபோல் நாமும் ஆண்டவருடைய வருகை வரும்போது நம்மளும் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக நம்ம வானிலே ரகசிய வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேகத்தின் மீது வரும்போது நம்மளும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக நாம் இருப்பதற்கு இந்த உலகத்து காரியங்கள் எதிலுமே நம்ம ஈடுபடாதபடி நம்ம ஆண்டோட காரியங்கள் ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் ஆண்டவரோட ஒரு நல்ல ஐக்கிய உறவு நம்ம கொண்டு ஆண்டவர்கிட்ட எப்பையும் ஏசப்பா நம்ம எப்பயும் அவரோட பேசும்படியாக அவரோட ஐக்கியப்படுறபடி நம்மளோட வாழ்க்கை அமையணும். என்ன சில்ட்ரன், நம்ம அப்படி ஒவ்வொருவரும் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்பீங்களா? நீங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும், ரொம்ப மகிமையாக இருக்கும். உங்களை ஒரு வித்தியாசமான பாத்திரமாக எல்லோரும் பார்ப்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க. ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். என்ன சில்ட்ரன்? ஓகே, காட் பிளஸ் யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்பு இந்த வசனத்தை திரும்பி ஒன்று சொல்லுங்கள். யோவான் சாப்டர் 17 வேர்ட் 16. நான் உலகத்தான் இல்லாதது போல அவர்களும் உலகத்தார் இல்லை. ஓகே சில்ட்ரன், ஓகே, பாய் பாய், காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.